இது ஏர்போர்ட் மூர்த்திக்காக போட்ட வழக்கு கிடையாது. இது ஏர்போர்ட் மூர்த்திக்காக போடப்பட்ட குண்டாஸ் கிடையாது. திமுகவையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் பொதுவழி என்ன மாதிரி ஆட்கள் நீங்கள் பேசினால் உங்களையும் நாங்கள் தாக்குவோம். சரி, இப்ப குண்டாஸ் இவரை போட்டீங்க, அந்த அடிச்சவங்க எங்க போனாங்க? அவங்க ஏன் இன்னும் பிரஸ்ல கொண்டு வரல? இன்னும் மீடியால அவங்க மூஞ்சி ஏன் காட்டல? ஒரு நிராயுதபாணியா 4 பேர் தாக்குறப்ப அவர் உயிர் போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க இந்த காவல் நிலையத்துல? இன்கேஸ் அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் தடுக்கவும் இல்ல, வேடிக்கை பார்க்கறாங்க. இதுதான் பெரிய அவலம். அவரால் யாருன்னா அச்சுறுத்தல் இருக்கா? அவரை கஞ்சா கடத்துறாரா, இல்ல கள்ளச்சாராயம் காய்ச்சறாரா, சிந்தடிக் ட்ரக் சாதிக் பாஷா மாதிரி கடத்தினாரா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தாரக மந்திரம் என்ன சொல்றாங்க? அடங்க மறு, அத்துமீறு, திருப்பி அடி. அதுதானே அவங்க பண்றாங்க. ஒரு ஹெட் குவார்டர்ஸ்லயே உள்ள பூந்து ஒருத்த அடிக்கிறானா அவனை ஐடென்டி பண்றது ஈஸி. அதற்கான கம்ப்ளைண்ட் ஏர்போர்ட் மூத்தி கொடுத்திருக்காரு. இந்த அரசாங்கம் செத்து விட்டது. செத்து போன அரசாங்கத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காவல்துறை உயிர் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஒரு சாமானியனை கண்டால் தன் வீரத்தை காட்டும் காவல்துறை பெரிய பெரிய சொகுசுக்காரர்கள் கஞ்சா கடத்தப்படுகிறது ஏன் கவனிக்க தவிர்க்கிறது? அப்ப ஏர்போர்ட் மூர்த்தியை நீங்கள் அரெஸ்ட் பண்ணி கட்சியை வச்சு குட்டினாரும் நீங்க செக்ஷன்ல கேஸ் போடுறப்ப அவரை தாக்குனவரையும் அரெஸ்ட் பண்ணி செக்ஷன்ல கேஸ் பண்ணல. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவின் மாநில செயலாளர் திரு வெங்கடேஷன் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம் ஜி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஜி. ஜி, இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் குண்டாஸ் போட்டிருக்காங்க. தாக்குனது என்னவோ விசிகாவினர், ஆனால் குண்டாஸ் போடுறது என்னவோ ஏர்போர்ட் சார் மேலே. எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது இங்க இருக்கக்கூடிய காவல்துறை எவ்வளவு பெரிய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய ஊதுகுழலாக செயல்படுகிறது அப்படின்றதுதான் இதோடைய வெளிக்காட்டுது. அதாவது அதிகபட்சமா ஒரு சாமானிய மக்களுடைய கனவு தனக்கான நீதியை 2 இடத்துல கிடைக்கும்னு நினைப்போம். ஒன்று காவல் நிலையங்கள்ல, அடுத்து நீதிமன்றங்கள்ல. இன்றைக்கு காவல் நிலையமே கரெக்டா இருக்கு அப்படின்றதான இதோட எடுத்துக்காட்டு. நீ இப்போ கமிஷனர் அருண் இதுக்கு சொல்லியிருக்காரு. சென்னை மாநகர கமிஷனர் அருண் ஏன்னா அவர் சைன் பண்ணணும். குண்டாஸ் போறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது, ஈஸியா போட முடியாது. 11 to 12 கேஸை நீங்க எடுக்கணும், அதற்கான வரைவோலையை தயாரிக்கணும், அந்த பென்டிரைவை ரெடி பண்ணணும், அங்க சென்னை மாவட்ட கலெக்டர்கிட்ட அப்ரூவ் வாங்கணும். அதுக்கப்புறம் அரசியல் ரீதியாக சில பணிகள்லாம் கோப்புகள்லாம் அப்ரூவ் ஆன பிறகுதான் மாநகர காவல்துறையினுடைய ஆணையர் அருண் அதுக்கான ஒரு ஆர்டர் போடுவார். அந்த அளவு அவர் என்ன பண்ணார்? ஒருத்தர் அடிக்க வரான், நீ தடுக்க மாட்டியா? மனுஷன் தானே. ஒரு மாடையே நீ போய் முறைச்சு பார்த்தா உனக்கு முட்டை வருது. நீ ஒரு மாடை முட்டுற மாதிரி நீ இப்போ உனக்கு முட்டை வருதா இல்லையா? எந்தெந்த உயிரினும் தன்னை காத்துக் கொள்றதுக்கு தான் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கு. அடிச்சவன் நீ விட்டுட்ட. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொண்டர்கள் அவருடைய தாரக மந்திரமே என்ன சொல்றாங்க? அடங்க மறு, அத்துமீறு, திருப்பி அடி, திமிரி எழு, திருப்பி அடி. அதுதானே அவங்க பண்றாங்க. உண்மைதானே அது? சரி, அடங்க மறு, அத்துமீறு, திமிரி எழு, திருப்பி அடின்றத எல்லா இடத்துலயும் பண்ணீங்க, ரைட்டு. கமிஷன் ஆபீஸ்லயே பண்ணுவீங்களா? பாருங்க, எங்க இது நடக்கிற சம்பவம் எங்க பாருங்க. சுத்தி சர்வேலன்ஸ் இருக்கு. கமிஷன் ஆபீஸ்ல சுத்தி சர்வேலன்ஸ் இருக்குமா இல்லையா? பக்கத்துல போலீஸ் நிக்கிறாங்க. அது உள்ள போறது டைம்ல தான் நடந்திருக்கு. அப்போ ஒரு காவல் நிலையத்துக்கான ஹெட் குவார்டர்ஸ்லயே உள்ள பூந்து ஒருத்த அடிக்கிறானா அவனை ஐடென்டி பண்றது ஈஸி. அதற்கான கம்ப்ளைண்ட் ஏர்போர்ட் மூத்தி கொடுத்திருக்காரு. என்னை தாக்க வந்தாங்க, நான் தற்காத்துக் கொள்றதுக்காக என்னுடைய பேனா கத்தி எடுத்து நான் தற்காத்துக் கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. பெரிய ஆயுதங்கள் வச்சு அவர் பெரிய பட்டா கத்தி வச்சு சண்டை போட்டாரா? இல்ல டக்குன்னு பெரிய துப்பாக்கி எடுத்து அவனை சுற்றுவேன்னு சொல்லி ஆயுதங்களை உபயோகப்படுத்தினாரா? அவர்கிட்ட நிராயுதபாணிங்க. ஒரு நிராயுதபாணியை 4 பேர் தாக்குறப்ப அவர் உயிர் போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க இந்த காவல் நிலையத்துல? இன்கேஸ் அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் தடுக்கவும் இல்லை, அதை வேடிக்கை பார்க்கறாங்க. இதுதான் பெரிய அவலம். அது தடுக்கணுமா இல்லையா? அப்ப அவரை வலுக்கட்டாயமாக இவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை சேர்ந்தவர்கள் கேஸ் கொடுக்க வச்சு அதை பதிவு செய்து நைட்டு போய் அரெஸ்ட் பண்ணி அவருக்கு உடம்பு சரியில்லைன்ற ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணவனா இவர் உடம்பு சரியாம ஹாஸ்பிட்டல்ல இருந்துருவாரு, இதோட வெளியே வந்துருவாருன்ற பயந்து குண்டாஸ் போடுறாங்கன்னா இப்ப போலீஸ் தரப்பு என்ன நியாயத்தை கொடுப்பாங்கன்னா, நீங்க ஏர்போர்ட் மூர்த்தியை இப்பதான் பாக்குறீங்க, இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட குற்றச்செயல்கள் நிறைய இருக்கு, அந்த கேஸ் எல்லாம் இப்ப இருக்கு, அதெல்லாம் நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அது குண்டாஸ். ஏன்னா குறிப்பிட்ட கேஸுகள் அதிகமா இருந்தா தான் குண்டாஸ் போட முடியும். உங்க மேல அதிகமான எஃப்ஐஆர் ஃபைல் ஆக அதை ஒரு கோப்பாக ரெடி பண்ணி கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம், நீதிபதிட்ட பர்மிஷன் வாங்கலாம், இவங்க குண்டாஸ் போடலாம், சரி இவ்வளவு குற்றங்கள் புரிஞ்சிருக்காங்க, இவ்வளவு எஃப்ஐஆர் இருக்குன்னு சொல்லிட்டு. எந்த காலத்துல அரசியல் ரீதியாக போட்ட கேஸ் எல்லாம் இப்ப வாங்குறது, எந்த காலத்துல எவனோ ஒருத்தனுக்கு பஞ்சாயத்து எதனா பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கேஸ் எல்லாம் இப்போ தூசி தட்டி எடுத்து குண்டாசு போட்டு அவர் அடைக்க வேண்டிய கட்டாயம் இன்னும் ஏற்படுது. அவரால் இந்த நாட்டுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுனா அச்சுறுத்தல் இருக்கா? அவரால் யாருன்னா அச்சுறுத்தல் இருக்கா? அவர் கஞ்சா கடத்துறாரா, இல்ல கள்ளச்சாராயம் காய்ச்சறாரா, இல்ல சிந்தடிக் ட்ரக் திமுகவுடைய சாதிக் பாஷா மாதிரி கடத்தினாரா? என்னங்க பண்ணாரு? ஒரு மனுஷனை அடிக்க வந்தா திருப்பி அடிக்காதரா, திருப்பி அவர் அடிச்சாருன்னா அதுவும் நீங்க சொன்ன ஃபார்முலா தானே. அவருடைய ஃபார்முலாவா?
திமிரி எழு திருப்பி அடி. இது யார் ஃபார்முலா? திருமாவளவன் ஃபார்முலா தானே. அண்ணன் திருமாவளவனுடைய ஃபார்முலா தானே அவர் ஃபாலோ பண்ணுறாரு. அப்போ இவங்க இங்கே காவல்துறை அதிகாரிகள்னு நினைக்கிறாங்க, யார் என்ன அடித்தாலும் நல்லா அடி வாங்கிட்டு கை காலெலாம் உடச்சிக்கிட்டு அப்படியே தவழ்ந்து போய் ஐயா ஐயா இங்கே வாங்க எங்களை அடிச்சுட்டாங்க, எனக்கு பஞ்சாயத்து பண்ணி கொடுன்னு கேட்கணுமா? என்ன காவல்துறை பண்ணுது எனக்கு ஒன்றும் புரியல. அரசாங்கத்தின் ஊதுகோல், திருப்பி நான் பதிவிட விரும்புகிறேன், இந்த அரசாங்கம் செத்து விட்டது. செத்து போன அரசாங்கத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காவல்துறை உயிர் கொடுத்து கொண்டு இருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் தான் போலீஸ் துறை மந்திரியா இருக்கிறார். ஆனால் முதலமைச்சர் போலீஸ் துறை மந்திரியா இருந்தாலும் தன்னுடைய காவல்துறை கட்டுப்பாடை அவர் வைத்திருக்கிறாரா, அவர்களை சுதந்திரமாக செயல்பட வைக்கிறாருன்னே தெரியல. அப்ப இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் தன்னுடைய கட்டுப்பாடுடைய காவல்துறை ஏவல் துறையாக செயல்படுத்துகிறார். அப்படிதான் என்ன சொல்லுவோம்? நீங்க உங்க வீரத்தை காட்டுங்களா, இங்க ட்ரக்ஸ் போடுறது அதை போய் தடுங்கன்னா அதுக்கு இல்லையா? கல்லீரல் திருட்டு நம்பர் ஒன் கல்லீரல் திருட்டுல நம்ம இருக்கோம், நம்பர் ஒன் கிட்னி திருட்டுல இருக்கிறோம். அது தடுக்கிறது காவல்துறை கடமை இல்ல, விஜிலன்ஸ் கடமை தானே. அது பண்றாங்களா? காவல்துறை தான் நம்ம கேள்வி வைக்கிறோம். சும்மா ரோட்ல எவனோ ஒரு மளிகை கடைக்காரன் காலங்கத்தில் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு அவன் குடும்பத்தை காப்பாற்ற 4 மணிக்கெல்லாம் 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஓடுவான் கோயம்பேடுக்கு. எந்திரிச்சிட்டு காய்கறியை வாங்கிட்டு ஒரு எம்ஐடியில் எடுத்துக்கிட்டு ஹெல்மெட் போடுறதுக்கு சிரமப்பட்டு அதில் இந்த பக்கம் ஒரு புடலங்காய் இந்த பக்கம் கருவேப்பிலை மாட்டிக்கிட்டு தன் வாழ்வாதாரத்துக்கு போகிறவன்ட்டு தான் போய் வீரத்தை காட்டுவார். நில்லு, எங்க இது ஹெல்மெட் எங்க, லைசன்ஸ் எங்க, அவங்க வீரம் காட்டுவாங்க. பென்ஸுக்கார் ஒன்று போ அங்கே கஞ்சா எடுத்துக்கிட்டு, அதுக்கு படிக்க துப்பு இருக்காது. ஒரு சாமானியனை கண்டால் தன் வீரத்தை காட்டும் காவல்துறை பெரிய பெரிய சொகுசுக்காரர்கள் கஞ்சா கடத்தப்படுகிறது ஏன் கவனிக்க தவிர்க்கிறது? பெரிய பெரிய ஆம்னி பஸ்ல தங்கம் கடத்தப்படுகிறது ஏன் தவறப்படுகிறது? பெரிய பெரிய ஆம்னி பஸ்ல அவாலா பணம் கடத்தப்படுது, முந்தானத்து கூட பிடிச்சாங்க. இப்ப நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இது நீங்கள் ஒருத்தரை அரசியல் ரீதியாக பழிவாங்க அவர் வளர்ந்து கொண்டிருப்பார்கள். ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தன்னை தாக்க வந்தவர்களை தடுத்தவர்களுக்கு நீங்க குண்டாஸ் போடுறீங்கன்னா அதுக்கு என்ன சொல்லக்கூடிய செய்தின்றது தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இது ஏர்போர்ட் மூர்த்திக்காக போட்ட வழக்கு கிடையாது, இது ஏர்போர்ட் மூர்த்திக்காக போடப்பட்ட குண்டாஸ் கிடையாது. திமுகவையும் விடுதலை சிறுத்தை கட்சியும் பொதுவெளியில் என்ன மாதிரி ஆட்கள் நீங்கள் பேசினால் உங்களையும் நாங்கள் தாக்குவோம், உங்களுக்கும் குண்டாஸ் போடுவோம், அதற்கான சொல்லக்கூடிய செய்தி இது. இப்ப நீங்க யாருன்னா எதிர்ப்பீங்களா? திமுக தாக்கி பேசினா குண்டாஸ் போட்டுருவாங்கடா, குண்டாஸ் போட்டா 1 வருஷம் நான் பெயில் ஆக்டரா உள்ளே மாட்டிப்படா, அப்புறம் அவங்க ஆளை வச்சு அடிப்பாங்கடா, பயந்துருவாடா அப்படின்றத மறைமுகமா இந்த திமுக அரசாங்கம் இணையதளத்தில் ஏர்போர்ட் மூர்த்தி மாதிரி பேசுறவர்களுக்காக குணத்தை விரும்புகிறதா? கேள்வி வைக்குமா இல்லையா? சரி, இப்ப குண்டாசி வரை போட்டீங்க, அந்த அடிச்சவங்க எங்க போனாங்க? அவங்க ஏன் இன்னும் பிரஸ்ல கொண்டு வரல? இன்னும் மீடியால அவங்க மூஞ்சி ஏன் காட்டல? அவங்க என்ன பதவியில் இருக்கிறாங்க? விடுதலை சிறுத்தை கட்சியில் சேர்ந்தவர்களா இல்ல மாற்று கட்சியை சேர்ந்தவர்களா? சொல்லுங்க. எந்தெந்த பதவியில் இருக்கிறாங்க பொதுவெளியில வைங்க. அவர் மேலேயும் ஏர்போர்ட் மூர்த்தி கேஸ் கொடுத்திருக்காருல, என்ன தாக்க வந்திருக்காங்க சொல்லி கேஸ் கொடுத்திருக்காருல, அவர்களை நீதிமன்றத்தில் ஏன் ஆஜர்படுத்தல? அவர்களை ஏன் கைது பண்ணல? அவருக்கு ஏன் இன்னும் வாரண்ட் பிறப்பிக்கல? இன்னும் அவர்கள் ஏன் வெளியே சுத்திட்டு இருக்காங்க? எல்லா கேள்விக்கு பதில் வேணும்ல. நாங்க தேடிட்டு இருக்கோம். ஏன்னா லபக்குன்னு போய் பிடிச்சிருவானுங்க ரோட்டில் இருக்கிறவனை, ஆனா எவனுக்கும் ஃபேவரா அவனை தேடிக்கிட்டே இருப்பாங்க. இது ரொம்ப இங்க இருக்கக்கூடிய கஸ்தூரி தெலுங்கு சமுதாயத்தை இழிவா பேசிட்டான்னு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு எங்க போறாங்க? ஹைதராபாத் போது ஒரு காவல்துறை போச்சா இல்லையா? போச்சு. அவங்களை கொண்டு காவல்துறை ஆஜர் பண்ணி அப்புறம் ஜாமீன்ல வெளியே வந்தாங்கல்ல. சாதாரண ஆலையா மதுரை ஆதீனம் பாவம். அவர் என்ன பண்ணார்? அவர் பாட்டு அங்கே பூஜையை பண்ணிக்கிட்டு நிம்மதியாக இருக்கிறவரை போயிட்டு நீங்கள் பொய்யா கேஸ் குத்திங்க, நீங்கள் இந்துத்துக்கு ஆதரவாக பேசுங்க, இதுக்கு விசாரணை வாங்க, அதுக்கு விசாரிக்க நீ கோர்ட்டு கண்டனம் தெரிவிச்சிருக்கு. நேற்று சொல்லிட்டாங்க சார். நேற்று கோர்ட் என்ன சொல்லுது? யோ சாதாரண மேட்டரியா, 2 பேரும் பேசிங்கன்னா முடிஞ்சு போச்சியா? வண்டியில் அரசியல் ஆதாயத்துக்காக நீ ஒரு வயதானவரப்ப நீ வழக்குல நீங்க ஆஜராவே, நீ உனக்கு நான் குறுக்கு விசாரணை பண்றேன், உங்ககிட்ட நான் விசாரணை பண்றேன்னு சொல்லி ஒருத்தர் பெட்ல படுத்து பண்ண போய் நீ சுரண்டனா அது என்ன கேள்வி? அப்போ உங்கள் வீரத்தை நீங்க எங்க காட்டிங்க? எவ்வளோ இவர் நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு 200 கோடி ரூபாய் ஊழல் பண்ணிருக்காங்க கார்பரேஷன்ல, அங்க போய் காட்டுவோம் வீரத்தை. பரியேற்பு பண்ணாங்களா இல்லையா? காட்டுங்க வீரத்தை. இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களும் இங்க இருக்கக்கூடிய சட்டசபை உங்களுக்கு எத்தனையோ பேர் எவ்வளவு விதமான குற்றச்செயலில் ஈடுபடுறாங்க. காட்டு. சாதிக் பாஷால காட்டு. இங்க சிந்தடிக் ட்ரக்ஸ் தொடர்ந்து நன்றாக புழங்குறது அதுல காட்டு. கல்லீரல் திருட்டுல திருநவனை போய் புடி. இது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மூலம் சிறுநீரகத்தை திருநவனை புடி. யார் வேணானது? பள்ளிப்பாளத்துல ஒரு நெசவாளருடைய குடும்பத்தினுடைய பயன்படுத்தி கந்துவட்டி ஜெகஜோதி அங்க நடக்குது, அவனை போய் புடி. கந்துவட்டி விடுறவன அதெல்லாம் பிடிக்கணும்ல. நாமக்கல் பள்ளிப்பாளையத்தில் தானே கந்துவட்டி ஜெகஜோதியா நடந்தது. அதோட மாற்று அறுவை சிகிச்சை தானே சித்தார் மருத்துவமனையும் திருச்சியில் இருக்கக்கூடிய தனலட்சுமி மருத்துவமனையும் இன்றைக்கு மாற்று அறுவை சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையும் கல்லீரல் சிகிச்சையும் பண்ணக்கூடாதுன்னு சுகாதாரத்துறை அமைச்சர் ஒரே ஒரு செக்கை வச்சுட்டு முடிச்சிட்டாரா இல்லையா? அவரும் சொல்லிட்டாரு, மருத்துவத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்கலாம் நோயாளின்னு சொல்லிட்டாதீங்கப்பா,
மருத்துவ பயனாளிகள் சொல்லுங்கப்பா, நோயாளிகள் சொல்லாதீங்கப்பா. கிட்னி திருட்டுன்னு சொல்லாதீங்கப்பா, அது முறைகேடுன்னு சொல்லுங்கப்பா. அப்படியே மயிலில் வரும், நீங்கள் நீ கோட்டு வச்சா நறுக்குன்னு கொட்டு. இங்கு முகாந்திரம் நடந்திருக்கிறது. ஒரு கல்லீரலுக்கு காணன்னு சொல்லி ஒரு பொம்பளை வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்ன அது பாருங்க, அவன் சிறுநீரத்துக்கு கூட்டு போறானுங்க, அங்க செட் ஆகல பிளட்டு. சரி கூட்டு வந்துட்டு போய் என்னடா பண்ணலாம், கல்லீரலை புடுங்கடான்னு சொல்லி பிடிங்கிருக்கான். அந்த லேடிக்கு தெரில ஒரு வருஷமா. அதுக்கப்புறம் வலி வந்த பிறகுதான் இப்போ டெஸ்ட் பண்றப்ப கல்லீரலை காணும். இங்க வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவாங்க பாருங்க, கிணத்த காணும் மாதிரி. அந்த மாதிரி ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் உள்ள போனா வெளியில வரப்ப கிட்னியை திருடுறானா, கல்லீரலை திருடுறானா, கணையத்தை திருடுறானா, கண்ணை திருடுறானான்னு எதுவுமே தெரியலங்க. ஏதோ ஒன்று திருடிட்டாங்க, வெளியே விடுறான். இது எவ்வளோ பெரிய விஷயம். இது ஒட்டுமொத்த இங்க இருக்கக்கூடிய மீடியாவுடைய கவனம் அங்கே சிதறாமல் போகாமல் வேறு மாதிரி மாற்று விஷயத்தை பண்றாங்களா இல்லையா? அவங்க பண்றாங்களா இல்லையா? அதுதானே திமுகவுடைய பலம். இன்னைக்கு விஜய் வந்து ஆர்ப்பாட்டமா அப்படி இப்படின்னு சீன் போட்டவொன்னே டக்கு இளையராஜாவுக்கு ஒரு பாராட்டு விழா டொங்குன்னு போடு, எல்லாம் வாங்க இளையராஜாவை பாராட்டு. ரஜினி நீ எதனா சொல்லு, நானும் இளையராஜாவும் சரக்கு அடிச்சோம்ல, மினி பீர் குடிச்சோம்ல, அவர் தனியாக அப்படியே அதை வைரலாக்கி அதை அப்படியே ஆஃப் பண்றது. நம்மளுடைய முத்தமிழ் முருகர் மாநாடை நம்ம மிகச் சிறப்பாக மதுரையில் கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் கூடி டிசிப்ளின் ஒரு மாநாடு நடந்த உடனே நடந்து முடிஞ்ச மறுநாள் யாரை போய் அரெஸ்ட் பண்றாங்க? நடிகர் ஸ்ரீகாந்த் அரெஸ்ட் பண்றாங்க. இதெல்லாம் வெறும் ஸ்ரீகாந்த் ட்ரக் அடிச்சது காவல்துறைக்கு தெரியாதா? பண்ணாங்களா இல்லையா? 3 நாள் அதை பேசும் பொருள் ஆக்குனாங்களா இல்லையா? நடிகர்கள் எல்லாம் கஞ்சா உபயோகிக்கிறார்கள், நடிகர்கள் எல்லாம் கொக்கைன் யூஸ் பண்றாங்க, சிந்தட்டிக் ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்க, நடிகர்கள் எல்லாருமே வந்து ஹெராயின் பயன்படுத்துறாங்க, போட்டாங்களா இல்லையா? போட்டு அந்த முருகை மாநாட்டினுடைய வீரியத்தை உடனடியாக ஒரு செலிபிரிட்டியா ஸ்ரீகாந்தை கைது பண்ணாங்க. இப்ப ஸ்ரீகாந்தோட விசாரணை நடக்கிறதா? ஸ்ரீகாந்த் இப்ப வந்து அப்பழுக்கு ஓட்டர் ஆயிட்டாரா? ஸ்ரீகாந்த் இப்ப அவர் குடிக்கலையா? சாரி, கஞ்சா குடிக்கிறது இல்லையா அவர்? இப்ப ஸ்ரீகாந்த் வீட்டில் கைப்பற்றப்பட்ட கஞ்சா பொருள் அழிந்து விட்டதா? கேள்வி கேட்பாங்களா இல்லையா? இதுக்கெல்லாம் ஒரு ஃபார்முலாவை திமுக தயாராக வைத்திருக்கும். எப்பொழுது தன்னுடைய புகழுக்கும் தன்னுடைய ஆட்சிக்கும் இழிவு செய்யற மாதிரி ஒரு செயல் வருகிறதோ உடனே ஒரு மேட்டரை போட்டு அதை உடனே ஆஃப் பண்ணுவாங்க. இதுதான் திமுகவுடைய வேலை. அப்ப நம்ம என்ன சொல்ல விரும்புறோம்? ஏர்போர்ட் மூர்த்தி நல்லவரோ கெட்டவரோ, அதுவும் தமிழ்நாட்டுடைய ஒரு பிரஜை. அவர் தன்னை தாக்க வந்தவர்களுக்கு எதிர்த்தாக்குதான் நடத்தியிருக்காரு. ரைட்டுங்களா? ஏர்போர்ட் மூர்த்தி கத்தியை வச்சு குத்துனாரு அப்படின்னு சொல்லி நீங்க கேஸ் குத்துறீங்க. அப்ப ஏர்போர்ட் மூர்த்தியை நீங்கள் அரெஸ்ட் பண்ணி கத்தியை வச்சு குத்துனாருன்னு நீங்க வந்து செக்ஷன்ல கேஸ் போடுறப்ப அவரை தாக்குனவரையும் அரெஸ்ட் பண்ணி செக்ஷன்ல கேஸ் பண்ணணும்ல. அவர் ஏர்போர்ட் மூர்த்தியை வந்து வீட்டில் போய் அரெஸ்ட் பண்றது லைவா காட்டுற இந்த காவல்துறை, ஏர்போர்ட் மூர்த்தி வந்து உடம்பு சரியில்லை மூச்சு வாதுன்னு சொல்லி ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் போய் படுத்திருக்காரு, அதை லைவா காட்டுற அந்த காவல்துறை, மாண்புமிகு முதலமைச்சர் ஆர்டரின் பேர்ல நம்ம சென்னை கமிஷனர் வந்து குண்டாஸ் போட்டாங்க, ஏர்போர்ட் மூர்த்தி குண்டாஸ்ன்றத பட்ட பரிவர்த்தனமா எல்லா சேனல்லையும் ஒரு முதன்மை செய்தியாக காவல்துறை அந்த அடிச்சாங்களே அந்த 5 பேரை ஏன் காட்ட மறுக்குது? சரி, அவங்க தான் மறுக்கிறாங்க. அண்ணன் திருமாவளவன் பொதுவெளியில் வந்து சொல்லணுமா இல்லையா? ஏர்போர்ட் மூர்த்தி எங்கள் ஆட்கள் அடித்தது தப்பு, நானே அவங்களை சரண்டர் ஆக சொல்றேன், அவர்களை கட்சியிலிருந்து தற்காலிகமா நீக்கிறேன் சொன்னாரா? அப்ப இது ஊக்குவிக்கிறதா? அப்ப அடங்குமுறை அத்துமீறுன்றதை தொடர்ந்து செய்கிறதா? இது மூலம் தான் திருமாவளவன் செய்கிறாரா அப்படின்ற கேள்வி எழுதா இல்லையா? அப்ப இவர்கள் தான் சொல்லி கொடுத்து செய்யறாங்களா? இது எல்லாருமே ஒரு விந்தையா இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு காவல்துறை செயல்பாடு லைஃப்ல பார்த்ததே கிடையாதுங்க. ஒருத்தர் அடி வாங்கினவன், அதாவது வடிவேல் இந்த வின்னர் பாடல சொல்ற அடிச்சவன் அப்படின்னு தானே அடி வாங்கினவன் எப்படி இருப்பான்ற கதை மாதிரி அடி வாங்கினவன் ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்காரு. அவன் நீதி கேட்டு அடிச்சவனை விட்டுட்டு அடி வாங்கின நீ குண்டாஸ் போடுறனா? இங்க இருக்கக்கூடிய காவல்துறை மறுபடியும் பதிவு செய்கிறேன் முதலமைச்சரின் ஏவல் துறையாக தான் செயல்படுகிறது. சரி, இப்போ நம்ம பார்க்குறோம், போன வாரம் விஜய் அவர்கள் சுற்றுப்பயணத்தை தொடங்கிட்டாரு. திருச்சியில் வந்து மாபெரும் கூட்டத்தை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு நம்மளால. இப்போ நெக்ஸ்ட் வாரம் அதுக்கடுத்த வாரமும் அப்படியே கண்டினியூஸாக போகுது. இது எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது திருச்சியாவது விஜய் வந்து இப்போ முன்னேறி இருக்காரு, அதை நம்ம பாராட்டணும். விஜய் சார் வந்து முன்ன மாதிரி கிடையாது, இப்போ கொஞ்சம் முன்னேறி இருக்காரு. ஏன்னா இதனால் வரையும் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணியிருந்தாரு, இப்போ வீக்கெண்ட் ஆகிட்டார், வீக்கெண்ட் ஃபிகர் ஆகிட்டார். ஒரு வீக்கெண்ட் ட்ரீட் கொடுக்குறாரு. எல்லாமே வீக்கெண்டில் பார்ட்டி கொடுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தன்னுடைய ரசிகர்களுக்கு வீக்கெண்ட் பார்ட்டி தரார். எல்லாரும் வாங்க, வீட்டில் யாரும் தூங்காதீங்க, நான் திரையில் பார்த்துருந்தீங்க, நான் தரையில் வந்திருக்கேன், நீங்கள் திரையில் என்ன பார்க்கறதுக்கு 1000 ரூபா காலங்கத்தால் நீங்கள் 8 மணிக்கெலாம் நகரியில் போய் 1 மணிக்கெலாம் ஷோ பார்த்து, ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகிறப்ப 1 மணிக்கெலாம் நகரிகளில் போய் ஷோ பார்க்கணும், 1000 ரூபா செலவு பண்ணணும். இங்கே 9 மணிக்கு தான் ரிலீஸ் ஆகுது, அது வரையும் கூட உங்களால் பொறுக்க முடியாது. அப்படி வந்து 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்து பார்த்த இந்த மூஞ்சை ஃப்ரீயாக காட்டுறேன் வாங்க எல்லாம் வந்து ஆஹா இவர் தலைவர் டோப்பாவா உண்மையான முடியா, இவர் சிவப்பாக்குறாரா கருப்பாக்குறாரா, இவருக்கு மீசை உண்மையான மீசையா பொய்யான மீசையா, இவர் உண்மையான விஜயா பொய்யான விஜயான்னு சொல்லி ஒரு ஆர்வம் இருக்கும்ல. இப்போ கரண்ட் ஹீரோங்க அவரு. அதனால தான் சொன்னேன், நார்மலாக வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து எவனா செத்து போனவன என்ன சொல்கிறாரு, எத்தனை பேர் செத்தாங்க மாநாட்டில்? அண்ணா 3 பேர் செத்துட்டாங்க, 3 பாடியை கொண்டு அஞ்சலி செலுத்திடுவோம். அண்ணா என்னண்ணா பாடியை கூட கொண்டு வர வேறு வழி இல்லையா? தூய்மை பணியாளர்ல வீட்டில் கொண்டு வந்து நாங்கள் போராட்டம் பண்ணுறோம். ஜாக்டோ ஜியோ போராட்டம் வேணுமா? வா வீட்டுக்கு வா. அதான் சார், தூய்மை பணியாளர்களாக வீட்டுக்கு வந்து பார்த்தாரு. ஆனால் நீங்கள் கூட்டத்தை பார்த்தீங்களா திருச்சியில்?
அதாங்க அவர் போர்டு வீட்டில் என்ன போட்டிருக்காருன்னா, வெளியே வந்தாலே கண்ட்ரோல் பண்ண முடியல சார், போலீஸால முடியல, யாராலையும் முடியல. ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியல நீங்க சொல்றீங்க? நல்லா கேளுங்க. அவர் கரண்டா இருக்க கூட ஒரு ஹீரோ ஒத்துக்கிறோம், மாத்தில. அவருக்கு வர கூட்டம் வந்து குவார்டருக்கும் பிரியாணிக்காக வந்த கூட்டம் எல்லாம் அதையும் ஒத்துக்கிறோம். பட் நம்ம என்ன சொல்றோம்னா, உங்களுடைய நோக்கம் அங்க நிறைவேறிச்சா? நீங்க எதுக்கு வந்தீங்க? மக்களை சந்திக்கணும், மக்களா இருங்க, மக்களோட இணை, மக்களுடன் பழகு, மக்களுடன் நேசி, மக்களுடன் வந்து தொடர்புகள் அப்படின்னு அண்ணாதுரை சொன்னதா வந்து சீனாவில் இருக்க ஒருத்தர் சொன்னதா அண்ணாதுரை சொன்னதா அவர் ஓட்டுறாருல. எப்படி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் வந்து அண்ணாதுரை சொன்ன மாதிரி இங்கே திராவிடன் மாடல் கொண்டிருக்கல. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னது திருமூலர், அன்பே சிவன் சொன்னது திருமூலர். ஆனால் இவர் அண்ணாதுரை தான் சொன்ன மாதிரி இங்கே கட்டமைப்பு உருவாக்குறாங்க. அந்த மாதிரி இதுவும் வந்து மக்களுடன் நேசி, மக்களுடன் பழகலாம் அண்ணாதுரை சொன்னதில்லை. சீனாவில் இருக்கக்கூடிய மாதவோ ஏதோ ஒருத்தர் சொன்னார், அவர் சீனாவில் இருக்கவர். சரிங்களா? அப்போ நீங்கள் வந்து மக்களை சந்திக்க வேண்டும், மக்களிடம் பழக வேண்டும், மக்களிடம் உரையாட வேண்டும்ன்ற ஒரு கட்டமைப்புக்குள்ளே வந்தால் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நீங்கள் என்ன சொல்லணும்? திருச்சியில் 3 மணிக்கு நான் வரேன், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதானே. 3 மணிக்கு மக்களை சந்திக்கிறேன். நான் வான்வெளியாக வரப்போகிறேன்னா, காரில் வரப்போகிறேன்னா, ட்ரெயினில், அப்படி தான் எல்லா தலைவரும் பண்ணுவாங்க தெரியுங்களா? ப்ரோட்டோக்கால்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, திருச்சியில் 3 மணிக்கு நாங்கள் வந்து மரக்கடையில் வந்து திருச்சியில் மக்களை சந்திக்க போகிறேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புறப்ப எல்லா மக்களே நான் ஃப்ளைட் ஏறிட்டேன், யாரும் என் பின்னாடி வராதிங்க, ஃப்ளைட்டு பின்னாடி ஓடி வராதிங்க, எல்லாம் ஓடி வரான். மக்களே நான் திருச்சியில் இறங்கிட்டேன், என் பின்னாடி தயவுசெய்து வராதிங்க, மக்களே எல்லாம் வீட்டுக்கு போங்க, எல்லாம் வரான். மக்களே திருச்சியிலிருந்து நான் வந்து மரக்கடை வரையும் வந்துட்டேன், என் பின்னாடி எந்த காரோ 2 வீலரோ யாரும் வரக்கூடாது, மக்கள் யாருமே என்ன சந்திக்கக்கூடாது, அங்கே தான் நான் கூட்டம் வச்சிருக்கேன். என்ன பண்ணுறான்? திபுன்னு எல்லாம் ஓடுறான். இது என்ன பிளான்ட் தெரியுதா தெரியலையா உங்களுக்கு? நீங்கள் மரக்கடைன்ற ஒரு ஏரியாவுக்கோ மார்க்கெட்டுக்கோ நீங்கள் வரேன்னு வச்சுக்கோங்க. ஒரு மார்க்கெட்டுக்கு வர, திருச்சி மார்க்கெட்டுக்கு வரீங்கன்னா அங்கேருந்து நியரஸ்ட் பேட்டில் எங்கன்னா ஹெலிபேட் இருந்தாலும் நீங்கள் ஹெலிகாப்டரில் வந்து இறங்கி டக்குன்னு உள்ளே வந்துடலாம். டைம் சொல்ல தேவையில்லை, டைம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நீங்கள் இது திட்டமிட்டு இந்த கூட்டத்தை நீங்கள் உருவாக்குங்கன்ற நான் குற்றச்சாட்டு வைக்கிறது இதுக்கு பதில் இருக்கிறதா? நீ எத்தனை மணிக்கு ஃப்ளைட்டு ஏறண்டியா பொது வழியில் சொல்கிற, நீ எத்தனை மணிக்கு இறங்குறண்டியா பொது வழியில் வைக்கிற? 3 மணிக்கு சந்திக்க போகிறீங்க, நீங்கள் திருச்சியில் போகிறீங்க, அப்போ திருச்சி முடிச்சுட்டு நீங்கள் அரியலூர் போகிறீங்க, அப்புறம் பெரவலூர் அவரை மீட் பண்ணவே முடியல. இது வந்து ஷெட்யூல் நீங்கள் வைக்கிறீங்க. அப்போ இந்த ஷெட்யூலில் இவ்வளோ பேர் கூடுவாங்கன்னு உளவுத்துறைக்கும் தெரியுது, அவங்க பல நிபந்தனைகளை விதிக்கிறாங்க, அதையும் நீங்கள் ஏற்றுக்கிட்டு வரீங்க. அப்போ அந்த கூட்டத்தை வாலண்டரியாக வம்படியாக கூட்டம் மாதிரி தானே இருக்குது. நீங்கள் 3 மணிக்கு பேசுகிறவங்க எதுக்கு காலங்கத்தில் 9 மணிலேருந்து நிற்கிறாங்க? அப்போ வந்து உங்கள் தொண்டர்கள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்களா? ஏமா நீங்கள் வந்து இங்கே நிற்கிறீங்க, நான் 3 மணிக்கு தான் வரப்போகிறேன், எப்படிங்க வரப்போறீங்க, அதெல்லாம் தெரியாது, நாங்கள் 3 மணிக்கு கரெக்டாக வருவோம் அப்படின்றப்ப இந்த ஏர்போர்ட்லேருந்து இங்கே வர கூட்டத்தை, ஏர்போர்ட்லேருந்து அந்த திருச்சி மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய அந்த டைமை சேவ் பண்ணிருக்கலாமா இல்லையா? அதான உண்மை. அந்த டைம் வந்து 6 மணி நேரம். இப்போ 10 மணிக்கு அவர் புறப்பட்டாருன்னா 11 மணிக்கு இங்கே வருவார்னு வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கடந்து 3 மணின்றது 4 மணி 5 மணின்னு மக்கள் வெள்ளத்தில் அவர் வர மாதிரி இருந்தானா, அப்போ திட்டமிட்டு இந்த கூட்டத்தை அவங்க பரப்புகிறாங்க. அதில் வந்து அவர் வந்து அவர் என்ன நினைக்கிறாருன்னா, எல்லா கட்சிகளையும் என்ன பாருங்க, எனக்கு இவ்வளோ கூட்டம் சேருது, நான் தான் அடுத்த முதலமைச்சர் ஒரு பதல் கனவு காண்கிறார். அதே விஜயகாந்த் அவர் திருப்பங்கூட்டத்தில் 10 லட்சம் பேரை கூட்டினார். சிரஞ்சீவி அவர்கள் தன்னுடைய பொதுக்கூட்டத்தில் 18 லட்சம் பேர் கூட்டி இன்னும் 18 எம்எல்ஏ வென்றெடுத்தார். அவர் பவன் கல்யாண் அதை விட பெரிய கூட்டத்தை கூட்டினார். எல்லாரும் கூட்டத்தை கூட்டுகிறார்கள். இதே திமுக ஆட்சியில் வடிவேலை தன் கைகள் போட்டுக்கொண்டு மிகப்பெரிய லெவலில் விஜயகாந்தை இழிவாக பேசி வடிவேலுக்கு கூட்டங்கள் நடத்துனாங்களா? அன்றைக்கி இருந்தாங்களா இல்லையா? முக அழகிரியுடைய சொல் பேச்சு கேட்டு இன்னைக்கு வடிவேலு எவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டினாரு. அந்த ஆட்சியில் திமுக ஜெயிச்சுதா? படுதோல்வி அடைந்தது. அடைஞ்சதா இல்லையா? அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கூட்டம்ன்றது, நீங்கள் கரண்ட்டாக ஒரு ஹீரோவாக இருக்கீங்க, கரண்ட்டாக இன்னும் உங்கள் படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது, உங்களுடைய மூஞ்சை பார்ப்பதற்கு ஒருத்தர் 2000 கொடுக்க ரெடியாக இருக்கிறான். தயவுசெய்து இதை புரிஞ்சுக்கணும். உங்களுடைய மூஞ்சை திரையில் பார்ப்பதுக்கு நான் 2000 கொடுக்க உன்னோட விசில் அடிச்சாங்க குஞ்சு ரெடியாக இருக்கு. எதுக்கே நீ கட்சி உன் கொள்கை என்னன்னா டிவிக்கே சீமான் சொல்கிற மாதிரி தான். எதுக்கே நீ ஆட்சிக்கு வந்த? சரியா நான் உனக்கு ஓட்டு போடுறேன், எதுக்கு ஓட்டு போடணும் சொல்லியா? நான் கேள்வி, நான் விஜய்க்கு ஓட்டு போடுறேன், நான் வந்து தமிழக வெற்றி கழகம் டிவிக்கே ஓட்டு போடுறேன், எதுக்கு ஓட்டு போடணும் சொல்லு? நீட்டை விளக்க வேணும், கச்சத்தீவை மீட்டணும், இருமல் கொள்கையை அகற்றணும், அகழ்வாராய்ச்சிக்கு வந்து கீழடி அகழ்வாராய்ச்சிக்கு அப்ரூவல் தரணும், புதிய தேசிய கொள்கையை ரத்து பண்ணணும், டீலிமிட்டேஷன் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். இதை சொல்றது திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒன்று இருக்குது, அவன் தான் டெய்லி அதை கூவினுக்கிறானே. அவன் கூவுறதே நீ திருப்பி கூவுற, காப்பி பேஸ்ட். அவர் இவன் என்ன கூவுறானோ அதை அப்படியே பேஸ்ட் பண்ணி இவர் கூவுவார். ஏயா இந்த நீட்டை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ் திமுக. அப்ப நீட்டை நீக்கணும்னு மாண்புமிகு பிரதம பேரை உச்சரித்து சொல்றியே மானம் கட்டவனே, அந்த நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் பத்தி தானே ஃபர்ஸ்ட் நீ சொல்லணும். அதான ரூலு. கச்சத்தீவை கொடுத்தது இந்திரா காந்தி கொடுத்தாங்க. இந்திரா காந்தி திமுக, இந்திரா காந்தி குலாம் நபி இந்திரா காந்தி இருக்கிறப்ப தமிழ்நாட்டோட முதலமைச்சரா திரு கருணாநிதி அவர்கள் இருக்கிறப்ப எழுதி கொடுக்கப்பட்டது. அதை நீ சொல்றப்ப இந்த கச்சத்தீவை கொடுத்த காங்கிரஸை நான் முதலில் கண்டிக்கிறேன்,
இப்பொழுது அதை மீட்டு தரத்துக்கு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் ஆவணம் செய்யணும்னு சொன்னா நீ வந்து நல்ல அரசியல்வாதி ஏத்துப்பேன். வாரிசு அரசியலை பத்தி நம்ம ஒழிக்கணும். வாரிசு அரசியலை பத்தி ஒழிக்கணும். நீங்க முதல்ல பொதுமேடையில் யாரை ஒழிக்கணும்? ராகுல் காந்தியை பத்தி தான் நீ பேசணும். இந்தியாவில் முதல் வாரிசு அரசியலை கொண்டு வந்து திராவிட முன்னேற்ற கழகமா? முதல் நேரு குடும்பம் தான் வாரிசு அரசியலை கொண்டு வந்துச்சு. இது மறுக்க முடியுமா யாருமா? அப்ப இவர் வந்து காங்கிரஸை தொடாம பண்றாருன்னா காங்கிரஸுக்கும் விஜய்க்கும் இன்டர்லிங்கு. அப்ப திமுக கூட்டை உடைய போகிறது. திமுக கூட்டையிலிருந்து காங்கிரஸ் செங்கலை விஜய் உருவ இருக்கிறார் அப்படின்னு தானே ஒரு பொருள்படுது. இப்ப நீங்க பொது வேடையில விமர்சிக்கிறீங்க. அப்ப அதற்கான காரண கருத்தை யாராவது மூலம் வந்து நீட்டை கொண்டு வந்தோன்னு போய் அதை கேளு. பிஜேபி நீட்டை கொண்டு வந்துச்சு, தேசிய ஜனநாயக நீட்டை கொண்டு வந்துச்சு. நீட்டை நீக்க முடியாதுன்னு சொன்னது உங்க காங்கிரஸை சேர்ந்த ப. சிதம்பரத்தினுடைய மனைவி நளினி சிதம்பரம் சொல்றாங்க பொது வழியில. நீட்டை நீக்க முடியாது, உச்ச நீதிமன்றத்தின் ஆர்டர். கரெக்டா? அது கச்சத்தீவை கொடுக்கப்பட்டது தான். 100 வருஷம் குத்தையில கச்சத்தீவுக்கு இணையான இடத்தை நம்ம பெற்றிருக்கோம். கச்சத்தீவு மீட்கிறதுக்கான வேலையை மோடி அரசாங்கம் செய்கிறது. ஆனா கொடுத்தது யார்? அதுக்கு பதில் சொல்லு. இவர் தான் கொடுத்தாரு, அது கண்டனம் சொல்லு. அதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆனா நாங்க வந்து பாஜகவை எதிர்ப்போம். அது வந்து கொள்கை எதிரி, இவர் அரசியல் எதிரி. அது என்னையா அவனுக்கு கொள்கை எதிரி, அரசியல் கொள்கை வேற அரசியல் வேறுன்றது இன்னைக்கு இவரோட டெஃபினிஷன் தான் நான் பாக்குறேன். அப்ப திமுக என்னை சொல்லுகிறதோ அது அப்படியே அடிப்பாங்க. நீங்க அண்ணாதுரைக்கு பிறகு அண்ணாதுரை வந்து தமிழ்நாடு என்று பெயர் வைத்து மீட்டு கொடுத்தார். அவர் தான் வந்து ஒன்றைய குலம் ஒரு உணவு என்று சொன்னார். அவர் வந்து மக்களோட பழக சொன்னார். அவன் திமுக கார சொல்றதே அப்படியே காப்பி பேஸ்ட். அப்ப அண்டர் டீலிங் யாரா இருக்கும்? திமுகக்கும் விஜய்க்கும். இது ஏன்னா நான் 2-3 விஷயத்த ஆணித்தரமா சொல்றேன். திமுகவும் விஜயும் அண்டர் டீலிங்கில் இங்கு வேலை செய்கிறார். ஒரு விஷயம் என்ன, தாவேக ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகுது. 2 வருஷத்துல தாவேகாவுடைய விஜய் நடிச்ச கதாநாயகன் நடிச்ச 3-4 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. எந்த படத்தினாச்சும் இந்த திமுக தடை பண்ணியிருக்கா? அதுல 2 படங்களை ரெட் ஜெயினே ரிலீஸ் பண்ணிருக்கு. அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை முதலமைச்சராக இருக்க ஓனராக இருக்கக்கூடிய ரெட் ஜெயினுடைய உதயநிதியோட ரெட் ஜெயினே 2-3 படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கு. அப்படியே பின்னோக்கி வாங்க, உலகம் சுற்று வாலிபன் ஒரு படம் வருது, எம்ஜிஆர் நடிச்ச படம் வருது. அந்த படத்தை ரொம்ப பொருட்செலவு ரொம்ப கஷ்டப்பட்டு எம்ஜிஆர் ரிலீஸ் ஆகிறார். எம்ஜிஆர் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாதான் அவரோட வாழ்விலே மேன்மடையும். முன்னாடி மிகப்பெரிய நட்சத்திரத்தை சந்திக்கிறாரு. மிகப்பெரிய லெவலில் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தாச்சு அவரை. அப்போ சில பிணக்குகள் எம்ஜிஆருக்கும் கருணாநிதி அவருக்கு இருக்கிறப்ப இந்த உலகம் சுற்று வாலிபன் படத்தை ரிலீஸ் பண்ணாமதுக்கு என்னென்ன வேலையோ அதை பண்ணிச்சு அன்னைக்கு. அப்போ வந்து மக்களிடம் வந்து போஸ்டர்ஸாக கொண்டு போய் சேர்க்கும். ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா போஸ்டர்ஸ் நீங்களாம் பார்த்துப்பீங்க. பழைய படத்தில் இந்த வண்டியில் மாட்டு வண்டியில் போட்டு போவாங்க, வண்டியில் அப்படியே தள்ளிக்கிட்டு போவாங்க போஸ்டர் ஒட்டி. இந்த படம் வந்து இந்த தேட்டரில் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுதுன்றதை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பாங்க. செய்தித்தாளில் நம்ம கம்மியாக தான் வந்துருச்சு, கம்மியான பேர் தான் படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த போஸ்டரை பெரிய போஸ்டர் வந்து தயார் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடை விதிச்சார் கருணாநிதி அவர்கள். என்னென்னமோ அதில் வந்து மதுரையில் முத்துன்னு ஒருத்தர் வந்து நம்ம மொட்டை அடிச்சுக்கிறாங்களோ சுற்றுவாலிபன் ரிலீஸ் ஆனான்னு கூட சொல்லியிருக்காரு. அந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் நடந்து மதுரை மேயரா முத்துன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. இப்படி அந்த உலகம் சுற்று வாலிபன் படம் வந்து தடைகளை மீறி ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் ஆச்சுது. இப்ப ஆட்சியில் வந்த பொழுது காவலன் படத்துக்கு இடையூறு பண்ண திமுக இப்ப விஜய் கட்சி ஆரம்பிச்சிருந்து அவருடைய படத்துக்கு எதனா இடையூறு பண்ணியிருக்கா? நான் கேட்கறது வேல்யூ பாயிண்ட் தானே. அவருடைய லியோ படம் ரிலீஸ் ஆச்சு, வாரிசை ரெட் ஜெயினே ரிலீஸ் பண்ணிச்சா இல்லையா? இன்னும் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆச்சு? அந்த படங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் கோட்டு முதற்கொண்டு ரிலீஸ் ஆச்சா இல்லையா? எதனா தடை பண்ணாங்களா அவங்க? அப்ப அண்டர் டீலிங் இல்லாமல் இது நடக்குமா? விஜய் படம் காலையில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா முதல் ஷோ 2000 விற்கப்படுகிறதா இல்லையா? அது இந்த அரசாங்கம் தடுத்துச்சா? இந்த திமுக அரசாங்கம் தடுக்கணுமா இல்லையா? காலையில் நீங்கள் 9 மணிக்கு ஷோ போனால் தேட்டரில் உங்களுக்கு 120 ரூபா டிக்கெட் கிடைக்குதா? 180 ரூபா டிக்கெட் கிடைக்குதா? இன்னும் 1000 ரூபா 2000 தான் கிடைக்குது. அது இந்த அரசாங்கம் தடுத்துதா? அப்போ விஜயோட ஒரு அண்டர் டீலிங் இருக்கிறாங்களா இல்லையா? சரி, ரைட், அது ஒன்று. இன்னும் ஒரு ஆத்தன்டிக்கான ஒரு விஷயம் சொல்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சி நிறுவனங்கள் எடுத்திங்கன்னா ஒரு தொலைக்காட்சி நிறுவனமும் ஒரு எம்பிக்கு சொந்தமானது. நீங்கள் மதிமுக எடுத்தீங்கன்னா மதிமுகன்னு ஒரு டிவி, விடுதலை சிறுத்தைகளுக்கு வெளிச்சம் இருக்கிறது, கலைஞர் டிவி இருக்குது, சன் டிவி சொம்பு உங்களுக்கு சொல்லவே வேணாம், மெகா டிவி வந்து காங்கிரஸ் சம்மந்தப்பட்டது, வசன் டிவி காங்கிரஸ் சம்மந்தப்பட்டது. இப்படி நீங்கள் வரிசையிட்டே சொன்னீங்கன்னா புதிய தலைமுறை ஐஜேகே சம்மந்தப்பட்டிருக்குது, நியூஸ் 18, இப்படி வரிசையிட்டே சொன்னால் ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 70% சேனல்ஸ் ஒரு எம்பிக்கும் சொந்தமான சேனல்ஸ் இங்கே இருக்கிறப்ப விஜய் காலையில் விமானத்தில் ஏறும் வந்து விஜய் அந்த வண்டியில் ஏறி கூட்டத்தை முடித்து மைக்கு வேலை செய்ய விட்டு அவர் இறங்கி அவர் வீட்டுக்கு செல்லும் வரை ஏன் லைவ் அடிக்கிறீங்க? சன் டிவி ஏன் லைவ் அடிக்கிறீங்க? சன் டிவி யாரோட சேனல்? திமுக சப்போர்ட் சேனல் தானே. கலாநிதி மாறன் தயாநிதி மாறன் வந்து எம்பி தானே இருக்காரு, திமுக சார்பில் தேர்க்கப்பட்ட எம்பி தானே. எதுக்கே லைவ் அடிக்கிறீங்க? நீங்க உங்களுக்கு தான் அவர் பிடிக்காது இல்லை?
அவருடைய பேச்சை நீங்க இருட்டு செய்யணும். நீங்க லைவ் ஒரு 2 மேட்டர் காமிச்சு விட்டுருக்கலாம். ஏன் தொடர்ந்து லைவ் அடிக்கிறீங்க? இங்க விமானத்தில் இங்கிருந்து வீட்டுல நீலாங்கரில் இருந்து கிளம்புறதுல இருந்து பனையூர்ல இருந்து கிளம்பி மீனம்பாக்கம் போற வரையும் லைவ் அடிக்கிறீங்க. பிளைட் ஏறது லைவ் அடிக்கிறீங்க. சார்ட்டர் பிளைட் இறங்கணும்னா அங்க ஒரு யூனிட் போடுறீங்க. நான் சேனல்ல ஒர்க் பண்றது சொல்றேன். எத்தனை யூனிட்? அங்க இறங்கு யூனிட், வழிநெடுக்கத்துல ஒரு யூனிட், இது லைவ் பேக், அப்புறம் எந்த ஸ்பாட்டுக்கு வர அவங்க யூனிட் கிட்ட 4-5 யூனிட் அமைச்சு லைவ் அடிக்கிறீங்களே. அப்ப நீங்க வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்றீங்களா இல்லையா? நீங்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணாத ஆளா திமுக இருந்தால் வெளிச்சம் டிவியை கூப்பிட்டு எதுவும் போடக்கூடாது, மதிமுகன் டிவியை கூப்பிட்டு எதுவும் போடக்கூடாது, கலைஞர் டிவி ஒன்று கூட ஒளிபரப்பக்கூடாது, சன் டிவி கிட்டே போகக்கூடாது, வேற எந்த சேனல் விஜய் பத்தி நியூஸ் போடக்கூடாதுன்னு சொல்லணுமா இல்லையா? மெகா டிவி எதுவும் போடக்கூடாது, வசன் டிவி தானே அவங்க கூட்டணி கட்சி தானேங்க அவங்களா, சொல்லணுமா இல்லையா? அப்ப மறைமுகமாக விஜயை வளர்த்து விடுறதுக்கு திமுக எதிர்ப்பு ஓட்டை விஜய் எடுத்தால் மக்கள் நல கூட்டணியில் ஸ்பிட்டா எப்படி ஜெயலலிதா அம்மாக்கு வெற்றி கிடைச்சதோ அதே மாதிரி விஜயை வளர்த்து விட்டு திமுக எதிரான ஓட்டை நான்காக பிடித்து குறைந்த வாக்கு விசாரத்தில் ஜெயிக்க முடியும்னு சொல்லி திமுக பகல் கனவு காண்கிறது. அது உடைக்கப்படும். விஜயுடைய முகத்திரை விரைவில் கிழிக்கப்படும். பொன்னான கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி.